சிச்சுவேஷன் யதார்த்தம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமா? அவங்க கரூர் போயிருக்க முடியுமா? அவங்க கரூர் போக சொல்லி யாருமே கேட்கலையே. ஆஹா. குறைஞ்சபட்சம் திருச்சியில் இருக்கணும் தானே சொல்றோம். ஏன் சார்பா புசி ஆனந்த் நீ நான் கைதான விஜய்னு இல்ல, நிர்வாகிகள் யாருமே கூட அதான் சொல்றேன். புசி ஆனந்த் நான் திருச்சியில இருக்கேன், இல்ல ஒரு சூழலுக்காக சென்னை வந்துட்டேன், நீங்க ஒரு அடக்கத்துல போய் இருங்க. கடைசி பாடி வரும்போது அடுத்த நாள் 3:45 மணி 4 மணிக்கு கடைசி பாடி போகுது இல்ல, ஆனந்த் நீங்க போங்க, ராஜ்மோகன் நீங்க அங்கே போங்க, அருண்ராஜ் நீங்க இந்த பாடியோட போங்க, மயானத்துக்கு நடந்து போங்க சார். என்ன சார் பண்ணிடுவாங்க? ஆஸ்பத்திரிக்கு விஜய் போனாதான் ஒரு தள்ளுபுல் நடந்திருக்கும், ஒரு வேகம் இன்னொன்று அப்படின்னு போற ஆனந்த் கன்னத்துல கூட ஒருத்தர் அரைஞ்சிருப்பான். நான் மறுக்கல, அறைய வாங்கிக்கோங்க சார், உங்க கட்சி குடும்பம் சார் அது. இல்ல உங்க வக்கீல் சொன்ன மாதிரி அந்த இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டவர்களா என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்களும் சொல்றீங்களா? விஜய்க்கு மனசாட்சி இருந்தா அந்த வீடியோல சொல்லியிருக்க வேண்டாமா சார்? அவர் சட்டத்தின் பார்வையில் ஏதோ கருத்து சொல்லிட்டு எனக்கு உடன்பாடு இல்லை, வந்தவங்க என்ன பார்க்க வந்தாங்க, விஜய் சொல்லியிருக்கணுமா கூடாதா? அறிவழகன் அந்த கருத்தை சொன்ன பிறகு அடுத்த நாள் வெளியிடுறார் சார் வீடியோ, விஜய் என்ன பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணலன்னு தான் நம்ம சொல்லி காட்டுறோம். எனக்கு என்ன பார்க்க வந்தவங்க சரி, உங்களை பார்க்க வராம உங்க சந்தேகம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக 41 பேருக்கு இழப்பீடு அறிவிக்கிறீங்க? எப்படியோ செத்த உடம்புக்கு சடலத்துக்கு நீங்க ஏன் சார் காசு ஒதுக்குறீங்க சார்? அவர்தான் என் குடும்பம், இது என்னுடைய. அப்போ என் கருத்து இப்படி இருக்கு, அறிவழகன் சொன்னது சட்டப்படியானது, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவங்க என்ன பார்க்க வந்தாங்க, அவங்க துக்கத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். வீடியோல ஒரு வரி சொன்னீங்களா? எத்தனை விஷயம் சார் விஜய் ஒமிட் பண்ணிட்டே போவாரு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்க யார் சார் அதை கேட்கறேன்னு கேட்காதீங்க. என்னையும் சேர்த்து ஆள போறார், மாதேசையும் சேர்த்தா நாளைக்கு ஆள போறார். ஆள வாய்ப்பு இருக்கு, ஜனநாயகத்துல வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. அப்ப அதை எதிர்பார்க்க உரிமை நமக்கும் இருக்கு, சரிதானா? அதுக்காக தான் சொல்லி காட்டுறமே தவிர விஜய் பின்னாடி யாரும் போயிடாதீங்க, விஜய பேச விடுங்கன்னு சொன்னவன் நான் சார், புரியுதுங்களா? பேச விடுங்க, அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அவர் என்ன சொல்றாரு நம்ம தெரிஞ்சுக்குவோம்.